ஆனா இது அடசாட்சி இல்லாம எல்லாரும் ஏறிட்டு போனோம் ஒரே வண்டியில. அப்புறம் உட்கார முடியாம உட்காந்துட்டு இப்ப நாங்க எங்க போறோம்னா எங்க ஏரியாவோட மாதா திருவிழாவை பார்க்க தான் நாங்க ஃபேமிலியா போயிட்டு இருக்கோம். அங்க வண்டி விடுறதுக்கு இடம் இருக்காதுன்றதுனால நாங்க எல்லாரும் ஒரே வண்டியா போயிட்டு இருக்கோம். நடந்து போனோம்னா டைம் ஆயிடும். ஆல்மோஸ்ட் இப்பவே பாத்தீங்கன்னா 9:30 ஆக போகுது. ஆனா இப்பவே அங்க ஜனம் எக்கச்சக்கமா இருக்கும். அதனால நாங்க போயிட்டு இருக்கோம். இது வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்க திருவிழான்றதுனால எப்பயுமே மிஸ் பண்ணாம போயிடுவோம். அதே மாதிரி தான் திருப்பதி கொடையும் அங்க எங்க ஏரியால எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் எப்படி இப்போ கோவில் திருவிழா வந்தா எல்லாரும் ஒன்னா இது செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாதா திருவிழா வரும்போதும் எல்லாரும் எல்லா விஷயமும் எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க. அதனால எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மாதா தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் எங்க பாத்தீங்கன்னா அயனாவரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் நகர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியால தான் நமக்கு வந்து இந்த மாதா தேர் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ இந்த இடத்துல என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி வந்து நிறைய மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, முஸ்லீம், இந்து, இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க வீட்டுக்கு, அதாவது சந்து உள்ள வந்து வரும். இது ஒரு ரொம்ப சின்ன சந்து. இந்த சந்து உள்ள வந்து மாதா தேர் வந்து வரும். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க கடைகள் என்ன. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேக் கடை ஆரம்பிக்குது. ஸோ பேக் கடையில இருந்து ஒன்று ஆரம்பிக்கும். சின்ன சந்தா இருக்கு. அந்த சந்துள்ள வந்து மாதாவோட தேர் வரும். அவங்கவுங்க வீட்டு வாசல்ல வந்து சின்ன சின்னதா மாதாவோட வந்து இதுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி மாதா வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த சந்தூர்ல இருந்து ஆரம்பிக்குங்க கிரௌடு ஃபுல்லா. இங்க முனையில இருந்தே ஆரம்பிச்சிடும் ஃபுல்லா. ஸோ சந்தூர்ல வந்து நிறைய சாங்லாம் போட்டிருப்பாங்கன்னா என் வாய்ஸ் கிளியரா கேட்காது. ஓகே, லெட்ஸ் கோ. பாருங்க பலூன் கடை ஆரம்பிக்குது. இங்க வந்து குறவர்கள்லாம் சொல்லுவாங்களா, அவங்கலாம் பாத்தீங்கன்னா இங்க அந்த டேட்டூ போடுறது அந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க. ஸோ இங்க எப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மாதா வந்து பாருங்க, பாருங்க மாதா பாருங்க எவ்வளவு அழகா. ஸோ இதே மாதிரிதான் ஒரு ஒரு இடமா நல்லா பண்ணிருப்பாங்க. ஸோ எங்க இருக்க ஸ்டாஃபா இங்க வந்துடும். பாருங்க பலூனு நான் சொன்ன சந்தை இதுதான். இந்த சந்தையோட ரெண்டு பக்கமும் ஃபுல்லா கடைங்க தான் இருக்கும். அதாவது சென்னையில இருக்கக்கூடிய முக்காவாசி வியாபாரிங்க இங்கதான் வந்துருவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட், சின்ன ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட் உள்ள எல்லாமே இருக்கும், எல்லா கடைகளும் இருக்கும். நீங்க நல்லா பார்க்க முடியும். குழந்தைங்களோட ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம முதல்ல வந்து இந்த சந்தை வழியா போயிடுவோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ரைட் சைட்ல என்ன ஷாப்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். நான் சொன்னேன்ல ஷாப் கிரௌட் வந்து ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்ட்டு. இங்க பாருங்க உள்ள போக நான் 360ல காட்டுறேன் எவ்வளவு ஜனம் இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க கிரௌட் எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து நடக்கிறது கஷ்டம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போது நம்ம நடக்க முடியுது. இதுக்கப்புறம் வந்து செம்ம கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க பாருங்க சொன்ன மாதிரி வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டே வந்து தோத்துரும், அந்த அளவுக்கு வந்து கிரௌட் இங்க இருக்கும். இது சின்ன சந்தனால இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. ஸோ இங்க எப்படின்னா அவங்க வாசல்லையே வந்து சின்ன சின்ன கடைங்க போட்டுருவாங்க. பஜ்ஜி கடையில இருந்து எல்லாமே பஜ்ஜி கடை, ஃப்ரைஸ், அவங்களால முடிஞ்சது மேகி, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது அப்படியே சின்ன சின்ன கடை போட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்துவாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிரௌடு பாருங்க. ஐயோ இதுல என்னன்னா ரெண்டு பக்கமும் வந்து கடைங்க இருக்கனால ரெண்டு பக்கமும் மக்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கமும் நிறுத்துவாங்க. போறதுக்கு வழி இருக்காது. ஓகே ஓகே ஓகே. இங்க ஹேண்ட் பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா பேக்குமே இங்க இருக்கும். இப்போ கிரௌடா இருக்கனால கொஞ்சம் நகர்ந்து போயிடும். வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் டஃப் தான். இப்படி இருந்தாலும் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு போயிட்டே இருக்க. எங்க நம்ம ஃபேமிலியை காணோம். மாட்டினீங்களா? மாட்டினீங்களா? மாட்டிக்கணும். ஆனா காது கம்மல் வேற மாட்டிக்கிச்சு அப்படியே.
இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டு வாசல்ல மாதாவோட ஸ்டில் போட்டு அழகா வச்சிருப்பாங்க. அழகா இருக்கு பாருங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க? நான் ஒரு 20 வருஷமா பண்றேன். 20 வருஷம். ஆமா. இந்த திருவிழா எவ்வளவு வருஷமா நடக்குது? இது 51 வருஷம் ஆகுது. 51 வருஷம். ஆமா 51 51 வருஷம். வாசல்ல வைக்கிறீங்களா? எப்படி என்ன எதுக்காக வைக்கிறீங்க வாசல்? வேண்டி நமக்கு நல்லா நல்லது பண்றாங்க, நல்லது செய்யறாங்க. பசங்க ஊர் ஜனம் நல்லா இருக்கிறாங்க, நல்லபடி இருக்கிறாங்க எல்லாமே. எனக்கு எல்லாம் நடத்துனாங்க. வந்து எந்த வேளாங்கண்ணியா வேற எங்கேயும்? வேளாங்கண்ணி நடப்பாதையா போறோம். 20 வருஷம் 20 வருஷமா நடப்பாதையா போயிட்டு நாங்க 20 வருஷமா நடப்பாதை போற நம்ம வேண்டியதெல்லாம் நடக்குது. ஆமா போயிட்டு பார்த்தா புதுசா சுருவமா வாங்கி வச்சுக்கிறோம். ஆமா வாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க அவர் சொன்னதை. ரொம்ப வருஷமா இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. இங்கே என்ன தெரியாது ஏன் பாம்புங்க தொட்டுது ஆய் கையில பாருங்க. ஐயோ போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபவுண்டெயின்லாம் வச்சு எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க வந்து அங்கங்க அவங்களோட கிரியேட்டிவிட்டி ஆக்சுவலி காட்டுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டி என்னன்னா வுட்ல வந்து அழகா கட் பண்ணி அதை ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஃபவுண்டெயின் பாருங்க. நம்ம வீட்டு வந்து குழால போடுவோம்ல அந்த ஃபவுண்டெயினை வச்சு இது பண்ணிட்டு கீழே இங்க பாருங்க டக்கு வந்து அழகா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஆனா டோன்ட் டச் அப்படின்னு போட்டாங்க. ஸ்னேக் இன்சைடு தான் கேட்டீங்களா? அங்க பாருங்க அது ரப்பர் ஸ்னேக் இன்சைடு. வாத்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல பாக்குறது. இந்த இடமே ரொம்ப அழகா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேலை ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ அழகா. இங்க டாய்ஸ் மட்டும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கும் இந்த ஏரியால. இன்னைக்கு ஒரு நாள் வேற லெவலில் வச்சு செஞ்சிருவாங்க. எல்லா கடைகள்ல இருந்து எல்லாமே இருக்கும் இங்க. இங்க பாருங்க கம்மல் கடை பாருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் 100 நிறைய கம்மல் இருக்கும். லைட்டு இங்க பாருங்க. தேங்காய் முத கொண்டு வைக்கிறாங்க இன்னைக்கு. செயின் பாருங்க எவ்வளவு செயின் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா கொரியன் டைப் செயின். கத்தியில இருந்து எல்லா ஸ்டீல் ஐட்டமும் இருக்கு. இது என்ன இது ஃப்ளவரு தலையில போட்டிருக்கா? ஓ ஓகே ஓகே ஓகே. கழுத்துல போற நெக்லஸ் கம்மல் நீ கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால வந்து அனல் அந்த அளவுக்கு தெரியல. இல்லைன்னு வச்சுங்களேன் வேர்த்து ஊத்தி தள்ளிடும் நம்ம எல்லாருக்கும். எவ்வளவு இருக்கு பாருங்க. காரு பொம்மை டாய்ஸ் தான் மெயினா. நிறைய சின்ன பசங்க வரவங்களுக்கு சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் டாய்ஸ். ஆமா இங்க கார்ல இருந்து எல்லாமே இருக்கு பாருங்க. ஆக்சுவலி 2 பக்கமும் கடை இருக்கும். இந்த பக்கமும் கடை இருக்கும், இந்த சைட்லயும் கடை இருக்கும். லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கடை இருக்கும். சரி நீங்க அப்படியே ஒரு கடையா பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க ஐயோ இங்க தாங்க வந்து பனை ஓலை பார்க்க முடியுது. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பனை ஓலை விசிறி பார்த்து. அனுஷா இதான் அனுஷா விசிறி. பனை ஓலை விசிறி தான். அனுஷாவோட லெசன்ல ஆக்சுவலி வந்துருச்சு இன்னைக்கு. அதான் காமிச்சேன். பொம்பரம் கிளிப்பு ஐயோ எவ்வளவு இருக்கு பாருங்க. நிறைய கடைங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த ரோட் சைட்லலாம் கடை போட்டிருப்பாங்களா அவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு தான் வந்து சரியான ஒரு சேல்ஸு. மக்கள் எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரி திருவிழாக்கள் அப்படின்றது நிச்சயம் வந்து அடிக்கடிக்கு நடத்தினாதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. அந்த மக்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே. என் ஒய்ஃப் பேக் பாக்குறா. எது எடுத்தாலும் 100 rupees தான். இது அந்த இது நல்லா இருக்கு. என் ஒய்ஃப் ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டாங்க. எப்படியோ வாங்கிட்டாங்க. எத்தனை நாள் ஓட்டுனாங்க. இனிமேல் பிரச்சனை இல்ல இத்து போன பேக் கிடையாது. அது வாங்கி ஆனா ஆமா கொஞ்ச நாள் ஆகுது. இத்து போனது நான் சொல்றபடி பார்த்தா சரி நல்ல பேகு. அனுஷா வந்து பிட்டு போட்டுட்டு இருக்கா. அனுஷா வாங்குறதுக்காக ஏதோ பிட்டு போட்டுருக்கான்னு தெரியலப்பா. வீட்டுல இருக்கனே அனுஷா வச்சிருக்கா. பட் இருந்தாலும் வந்து அவளுக்கு வந்து ஒரு டவுட். இப்படியே பாத்துட்டே இருப்பா. கடைசியில கை காமிச்சிட்டா பாருங்க. அவ்வளவுதான் பக்கா. இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேக் வீட்டுல பீரோல தூக்கிட்டு. இங்க பாருங்க ஐஸ்கிரீம் ரோலர் என் வாயில ஏதோ வளருதுங்க. அவளை ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்கிரீம் ரோலர்.
இங்க பாருங்க மக்களே, இவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லை. நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். அங்க பாருங்க ஸ்பைடர் மேன் பாருங்க தொங்கிட்டு இருக்காரு பாருங்க, மாலையை போட்டு ரெடியா இருக்காரு மாதா வந்தா போடுறது. அதே போல கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹல்க் ரெடியா இருக்காரு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இங்க பாருங்க, உடனே போட்டோ எடுத்து உடனே போட்டு கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம பீச்சில் பார்க்கக்கூடிய எல்லா கடைகளும் இங்கே பார்க்க முடியும். அவ்வளோ க்ரௌடு வந்து இருக்கு, அவ்வளோ ஷாப்புங்க இருக்கு. கோலி சொல்லல ஆரம்பிச்சு கொக்கடால எல்லாமே இருக்கும். நீங்க பார்க்க முடியும். இங்க ராட்டினத்துல இருந்து ஆரம்பிச்சு ஐஸ்கிரீம் கடைங்க எல்லா கடைகளும் இருக்கும். இங்க என்ன ஒன்று நடுவில் பைக் ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏரியா இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வரணுன்றனால பைக் இங்கே மட்டும் நடுவில் வந்துட்டே இருக்கும். சந்தூர்ல இருக்கவங்களாம் வெளியே வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் மாதா தேர் வரும்போது மட்டும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னும் தேர் வரல. ஆக்சுவலி எங்களோட ஃபேமிலி வந்துட்டாங்க. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? வந்து ஒரு ஃபேமிலியா வந்துட்டே இருப்பாங்க இந்த ஏரியால இருக்கும். ஏன்னா எல்லாருமே அங்கங்க இருக்காங்க இல்லையா. வரும்போது வர கிளாஸ்ல எப்படியே பார்ப்போம், ஃப்ரீயா இருக்கிறதுல நின்று பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அவ்வளவுதான். இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி திருவிழா டைம்ல சந்திக்காத ஃபேமிலிகளும் சந்திக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹாப்பி தான் அது. இங்க பாருங்க, அவங்க வந்து ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபுட் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு சில ஒண்டியில வச்சு கலெக்ஷன் பண்ணுவாங்க. இங்கே பார்க்க முடியும். நீங்க பாருங்க அந்த மாதா பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. அப்படி சுத்தி வந்து பட்டர்ஃப்ளைலாம் வச்சு மேல ஃபவுண்டைன்லாம் வச்சு அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நான் சொன்ன ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு வளர்ந்துடும். அவ்வளவுதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அனுஷாவோட ஃப்ரெண்டு, ஆரிஃபோட ஃப்ரெண்டு எல்லாரும் யாரும் பிரிட்டோ. சரி, ஓகே, பாப்போம். மக்களே பேசி பேசி எனக்கு வாயே தொண்டையே அடைச்சிருச்சு. தேங்காய் பருப்பியா? வாங்க, எப்படி இருப்பா? என் ஒய்ஃப் வந்து தேங்காய் பருப்பி வாங்குறா. இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷமா ஆகுதுங்க. அவள் உண்டை, தேங்காய் பருப்பி, லட்டு, இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ். உண்மையிலேயே வந்து ஒரு திருவிழா வருதுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல ஒரு மெமரிஸ். எப்படி நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்கு. வா, இங்க பாருங்க எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அழகா குடலாம் வச்சு பூச்சி மாதாவுக்கு அழகா வந்து இது பண்ணிருக்காங்க. சூப்பரா வச்சு பார்த்து மாதா வர ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்த நேரம் கரெக்டா வந்திருக்கோம். வராங்க பாருங்க. நான் சொன்னேன்ல, மதம்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து ஒன்னா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதாக்காக பார்த்தீங்கன்னா இந்துல இருந்து முஸ்லீம்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. யாரும் பத்தி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது வரதுக்கு. நாளைக்கு பூ போட்டுறாங்க பாருங்க. மேல மேல தெரியும். நம்ம பூவேன் சூப்பரா இருக்குல்ல.
ஆர்கனைசேஷன் இதுல பண்றாங்கல்ல, இந்த இளைஞர்கள்லாம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீமா சேர்ந்து பண்றாங்கல்ல, இவங்கதான் இருக்கணும் அவங்கதான் இருக்கணும்ல, ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே சேர்ந்து அந்த அமைப்புல இருந்து எல்லாருமே சேர்ந்து செட்டா ரெடி பண்ணுவாங்க. சூப்பரா. ஆமா, எந்த ரிலீஜன் இதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, அடுத்தது இன்னொன்று காட்ட போறாங்க. இவங்களும் பல வருஷமா இந்த மாதாவோட ஸ்டோரி இருக்கும்ல, அவங்களுடைய ஸ்டோரி ஃபிலிமா வந்து பண்ற மாதிரி பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன இது வச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன டீம்ல பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. மானு, ஃபவுண்டெயின், சுத்தி செடிங்க, நிறைய ஃபவுண்டெயின்லாம் வச்சு நேச்சரா வந்து நடுவுல மாதாவை நிக்க வச்சிருக்காங்க. அதாவது புலி சிங்கம்லாம் தூரத்துல வச்சிருக்கணும், புலி சிங்கம்லாம் பாருங்க, சிங்கத்தை கூட்டு வந்து கீழே போட்டு வச்சிருக்காங்க. அழகா பண்ணிருக்காங்கல்ல, ஃபவுண்டெயின்ல இருந்து நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அதே போல வந்து இங்க பாருங்க, இதெல்லாம் ஸ்டாச்சுஸ்லாம் இவங்களே பண்ணி இங்க கொண்டு வந்து வைப்பாங்க. சம்டைம் வந்து ரெண்ட்டுக்கும் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தீம் வந்து ஒரு வருஷம் இவங்க பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து நேச்சரை வச்சு பண்ணிருக்காங்க. ஃபாரஸ்ட் தீம் இந்த வருஷம் வந்து ஃபாரஸ்ட் தீம். அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஸ் கட்டி இருக்கும் அரிப்பா, அந்த ஐஸ் கட்டிலேயே கிரேவிங் பண்ணி மாதா சிலையா இருக்கட்டும் இல்ல வேற எதனா தீம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஐஸ் கட்டிலேயே செய்வாங்க. இந்த வாட்டி வந்து தீம் மாத்திருக்காங்க, ஆனா மோஸ்ட்லி எப்பயுமே பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டில தான் செய்வாங்க தீம். கிட்டத்தட்ட வந்து அவதார் மூவி மாதிரி ஒரு தீம்ல ஒரு தடவை வந்து இந்த இயர்ல பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது சாப்பாடு போட்டுவீங்களா, எனக்கு பசிக்குது. பாத்தீங்களா, இப்படிதான் ஒரு சந்துக்கு ஒரு தீம்ல பண்ணுவாங்க. இங்க பாருங்க, நிலா வச்சு பண்ணிருக்காங்க, 3 தீம். சூப்பர்ல. என் ஒய்ஃப் வந்து சின்ன வயசுல வளர்ந்த இடம். இப்ப பாருங்க, அவளோட ஸ்பீடை மட்டும் பாருங்க, தனியா ஓடுவா பாருங்க, ஓடுறா. அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவ, அவங்க கூட வந்து யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அவங்கள வளர்த்தவங்க. எப்படி பாருங்க, நல்லா இருக்கீங்களா? பையன் எனக்கு சாந்திமா பாட்டி, உனக்கு வந்து பெரிய பாட்டி. பாத்துக்கிறேன், அதுக்கு முன்ன இவரை பாத்துக்கிறேன். வளர்ந்துட்டான், சின்ன பையனா பாத்தீங்களா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்படிதான் ஒரு சந்தில ஒரு ஸ்டோரி போடுவாங்க, நாடகம் போடுவாங்க, டான்ஸ் போடுவாங்க. இப்படிதான் எல்லாருமே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்படிதான் ஒரு சந்துல ஒரு சின்ன சந்து முடுக்கு எல்லாத்துலயும் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, கப்பல் பாருங்க, கப்பல். அவங்களோட கிரியேட்டிவிட்டி, அவங்களுடைய ஸ்டோரி, இது எல்லாமே வந்து இதுல தீமா கொண்டு வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஷிப்பு கிட்ட நம்ம கிட்ட வந்துட்டோம், சர்ச்சு கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே க்ரௌடு கம்மியா இருக்கு அப்படின்னா எல்லாருமே அங்க போயிட்டு இருப்பாங்க, சர்ச்சை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டோரியா போடுவாங்க. இங்க ஸ்டோரியா நடிப்பாங்க, கணேஷா ஸ்டோரியா நடிப்பாங்க. அப்படியே வாங்க. பாருங்க எப்படி ஓபன் பண்றாங்க பாருங்க. என் முரளி சின்ன குழந்தையாக மாறிட்டாங்க. சர்ச்சுக்கு வந்துடும். அந்த சர்ச்சு கிட்ட இருந்தே கடைங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஒரு சிலர்லாம் வந்து சிம்பிளாக அவங்க வீடு வாசலில் வச்சுருவாங்க. நீங்கள் பார்க்க முடியும், இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இங்கே வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கூட்டம் இருப்பாங்க. ஹரி, அவ்வளோதான், நம்ம க்ரௌட் உள்ள போக போகிறோம். ஸோ சத்தம் இதுக்கப்புறம் நான் பேசுறது கேட்காது. இன்னும் க்ரௌடு குறையில பாருங்க. RR Foods. ஆரிஃப் ஒரு கீச்சன் பைத்தியம், இங்கே பாருங்க கீச்சன் பார்த்துட்டு இருக்கான். இல்லைன்னா ஒரு ப்ளஸ்னா எல்லா டைப் ஆஃப் கீச்சனும் இங்கே கிடைக்கும். அழிஞ்சிரும். ஆமா, இது அழிஞ்சிரும். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம எதுவுமே வாங்கல அனோஷா சோகமா சொல்றா. ஆனா நிஜமாவே அங்க இருக்கிற முக்காவாசி வித்துட்டு இருந்த பொருள் எல்லாமே அனோஷா வாங்கி வச்சிருந்ததுனால முக்காவாசியில எல்லாமே வாங்கியிருக்கா. பாத்தீங்களா, எல்லாமே வாங்கின பொருள் தான். அதனாலதான். பட் ஆனா மீட் யூ இன் நெக்ஸ்ட் ஷாப்பிங். பின்னாடியே திருப்பதி கூட வரணும். ஆமா, அடுத்து திருப்பதி கூட. அதனால நாங்க இங்க விட்டத அங்க பிடிக்க பிளான் பண்ணிருக்கோம். வா வா வா, அப்படியே பாருங்க எங்க ஃபேமிலில இன்னொரு மெம்பர் ஜாயின் ஆகுறாரு. வாடா வாடா யார் வந்திருக்காங்க பாருங்க. இவர் வேற யாரும் இல்ல, எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான், இர்ஃபான், எங்க ஆரிஃபோட தம்பி. ஸோ ஓவராலாக இன்னைக்கான அந்த மாதா தேர் வந்து ஃபுல்லாகவே பயங்கரமான ஜெகஜோதியாக ஒரு இது இருந்தது. பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எங்கேஜாக இருக்கும். நம்ம உள்ளே போக முடியாது, அந்தளவுக்கு எங்கேஜாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்புவேன். அதே போல் தான் இன்றைக்கி வந்து ஒரு 9:30க்கு மேலே கிளம்பணும். இப்போ டைம் என்ன ஆகுது யாருக்கா தெரியுமா? பார்த்தீங்களா, 11:20 ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். வெறும் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய வெறும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கும் போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தோம். இதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா, ஒரு சமத்துவம் அப்படின்றது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்குன்றதை நான் 100% ஒத்துப்பேன். ஏன்னா வந்து இவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கிடையாது. ஈவன் எங்கள் தெருவுக்கே வந்து கருமாரி அம்மன் கோவில் வந்து தேர் வரும்போது அவங்க வந்து ஊருக்கு கொண்டு வருவாங்க, சாமி தேராக கொண்டு வரும்போது முஸ்லீம்லேருந்து கிறிஸ்டின்லேருந்து எல்லாருமே வந்து என்னது தேங்காய் பழம் பூ எல்லாமே வச்சு வந்து இது பண்ணுவாங்க. அதே போல் தான் இப்போ மாதாக்கும் நீங்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த தெருவில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களுடைய பார்ட்டை வந்து இந்த மாதாக்கு வந்து வச்சு அதை வந்து வணங்குவாங்க. ஸோ உண்மையிலே இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். அதனால தான் இதை வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதே போல் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம், தமிழ்நாடு முழுக்க மதுரை இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே யாருமே மதங்களை பார்க்க மாட்டோம். அந்தந்த மதத்துக்கு தேவையான மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பெருமைகளை வந்து நாங்களே வந்து பேசி பெருமையாக பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நாங்கள் வருஷம் மிஸ் பண்ணவே மாட்டோம். இன்கேஸ் இந்த இதில் வந்து மாதா செலவு வச்சுருந்தவங்க யாராவது வீடியோ நாங்கள் கவர் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் உங்கள் எல்லாருக்கூடும் ஓகே, பாய் பாய். பீஸ் பீஸ் பீஸ்.